தமிழ்நாட்டில் இந்தி மட்டுமல்ல எந்த மொழியையும் திணிக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு சில நண்பர்கள் வேண்டுமென்றே அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. பிரதமர் மோடியின் கனவு திட்டம் என்றும் தர்மேந்திர பிரதான் பேட்டி. தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி. நாட்டில் மொழியை வைத்து அரசியல் பண்ணும் சூழ்நிலை தற்போது இல்லை. கல்வி நிதி விவகாரத்தில் மக்களை திசை திருப்பும் செயலில் முதலமைச்சர் ஈடுபடுவதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மும்மொழிக் கொள்கை என்ற பேச்சுக்கே இடமில்லை. எந்த காலத்திலும் திராவிட மாடல் அரசு கல்வி உரிமையை விட்டுக் கொடுக்காது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். எந்த நிதியையும் தமிழ்நாட்டிற்கு தர முடியாது என்று சொல்லும் உரிமை மத்திய அரசுக்கு கிடையாது. திமுக எம்பி கனிமொழி பேட்டி. புதிய கல்விக் கொள்கை குறித்த தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு சீமான் கண்டனம். பள்ளிகளுக்கான நிதியை தராவிட்டால் வரி செலுத்த முடியாது என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றவும் மாநில அரசுக்கு வலியுறுத்தார். ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் இழப்பீடு வழங்க கோரி பட தயாரிப்பாளர் தொடர்ந்த வழக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடைகால மின் தேவையை சமாளிக்க 8525 மெகாவாட் மின்சாரம் தேவை. வெளி சந்தையில் வாங்க மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் 13வது நாளாக காத்திருப்பு போராட்டம். சாம்சங் நிர்வாகத்திற்கு எதிராக குடும்பத்தினருடன் அமர்ந்து கண்டன முழக்கம். நாங்கள் யாரையும் கொலை செய்தாக எங்கள் வரலாற்றிலே கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டிலும் ஒரு இல்லீகல் உற்பத்தி நடத்தலாம் அந்த நிறுவனம். பெரியாரின் வெங்காயத்தை வீசுபவர்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன் என பரப்புரையின் போது சீமான் பேசிய விவகாரம். வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வருகிற 20ஆம் தேதி ஆஜராக ஈரோடு மாவட்டம் கருங்கல் போலையும் போலீசார் சம்மன். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 117 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல். 14 திருக்கோயில்களில் 18 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு. பயணியர் எண்ணிக்கை மற்றும் வருவாய் குறைவாக உள்ள 174 பேருந்துகள் விடியல் பயணத்திற்கு மாற்றவும் திட்டம். தாது மணல் அள்ளவும் ஏற்றுமதி செய்யவும் விதித்த தடை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சட்டவிரோத தாது மணல் வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் ஆணை. திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை வளாகத்தை சுத்தம் செய்யும் அவலம். ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க துறைசார் அதிகாரிகளுக்கு பெற்றோர் கோரிக்கை.
பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே கிடைக்கும் என தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை. சிபிஎஸ்இ நிர்வாகம் எச்சரிக்கை. அரக்கோணம் இந்திய கடற்படை விமானத்தள வளாகத்தில் அமைந்துள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். திருப்பரங்குன்றம் மலையேற சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தடுத்து நிறுத்தம். நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு எல் முருகன் உட்பட 5 பேருக்கு மட்டும் காவல்துறை அனுமதி. அமைச்சர் துரைமுருகன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலம் விசாரித்ததாக தகவல். ஈரோடு மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைச்சர் முத்துசாமியை முற்றுகையிட்ட கிராம மக்கள். மேட்டு நாசுவம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க மக்கள் எதிர்ப்பு. யுஜிசி திருத்த விதிகளை திரும்பப் பெறக் கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் முற்றுகை. போராட்டம் நடத்திய மாணவர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே செயலிழந்து கிடக்கிறது எனவும் பழவந்தாங்கல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய இளைஞர். கைதான இளைஞர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு. ஜெகபர் அலி கொலை வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? வருவாய்த்துறை, கனிம வளத்துறை விளக்கமளிக்க சிபிசிஐடி போலீசார் நோட்டீஸ். புதுச்சேரியில் 6 வயது சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி மாணவ மாணவியர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்து அகற்றப்பட்ட 4 மாத சிசு. ரயில்வே போலீசாரின் கோரிக்கையை ஏற்று உடற்கூறாய்வு. திருச்செந்தூர் அருகே வீட்டின் விசேஷ நிகழ்ச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக 2 பேர் கைது. வீட்டின் புன்புறம் வைத்திருந்த 10 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல். உத்தரவை மீறி உத்தரப்பிரதேசத்தில் மசூதி இடிக்கப்பட்டதாக புகார். அவமதிப்பு வழக்கு எச்சரிக்கையுடன் அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலால் 18 பேர் உயிரிழந்த விவகாரம். மத்திய ரிசர்வ் போலீசார் பாதுகாப்பு படை போலீசார் கூட்டாக பாதுகாப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலம். 10 நாட்கள் மட்டுமே நடைபெறவுள்ள நிலையில் 52 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. ஜம்மு காஷ்மீரின் குரேஷ் பள்ளத்தாக்கில் கடும் பனிப்பொழிவு. மலைகள், மரங்கள் அனைத்தும் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சி. காசாவின் எதிர்காலம் குறித்து அமெரிக்காவுக்கும் தங்களுக்கும் ஒரே நிலைப்பாடுதான். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பேச்சு.
டர்பனை குப்பை தொட்டியில் வீசி எறிந்து முகாமில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டோம். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சீக்கியர் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கும் கிராம் 7,940 ரூபாய்க்கும் விற்பனை. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ திரைப்படம். படத்தின் பிடிஎஸ் காட்சிகளை காமிக் வடிவில் வெளியிட்டது படக்குழு. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படம் மதராசி என்ற படத்தின் டைட்டில் டீசர் வெளியீடு. பராசக்தி படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்ட இயக்குனர் சுதா கொங்கரா. நடிகர் சிவகார்த்திகேயன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் வெளியீடு.